ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடுப்பே இல்லாமல் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய நான் இன்றைக்கி ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கணும். புளிப்பான மாம்பழமாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போது இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண மாம்பழம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாம்பழம் பியூரே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அது செய்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு நல்ல துருவின தேங்காவாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்த கப்லேயே தான் நான் தண்ணி அளவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் அரைச்சாச்சு. ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு ஏலக்காவை லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடியாக சேர்க்குறீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக இது கூட அரைச்சி வச்ச மாம்பழம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இது செய்யறதுக்கு நமக்கு அடுப்புலாம் தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். தேவைன்னா ஐஸ் க்யூப் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா குளுன்னு சூப்பரான மாம்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.